ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நார்மலான மைசூர் பாக்கு இல்லைங்க, இது வந்து சோளம் மாவில் செய்ய போகிற மைசூர் பாக்கு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒரு கப்பு சோளம் மாவுக்கு அரை கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. ரீஃபண்ட் ஆயில் தான், நீங்கள் வேறு எந்த எண்ணெயும் ஆட் பண்ணாதீங்க. இதை நல்லா விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு கப்புக்கு அரை கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கலந்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் மட்டும் கலங்க, டேஸ்ட் நல்லாவே வரும். இப்போ ஒரு கடாயில் பாகு காசி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். சர்க்கரை முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. சர்க்கரை முழுகிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாவை நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் கூட கட்டி இல்லாத நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து வெறும் எண்ணெய் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பாகில் தண்ணியெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சர்க்கரைலாம் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இதில் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டுங்க. ஒரு பிளேட்டில் நீங்கள் எந்த பிளேட்டில் வந்து மைசூர் பாக்கு போட போகிறீங்களோ அந்த ஒரு பிளேட்டை எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த பிளேட் எடுத்திருக்கேன். இதில் ஃபுல்லாக நெய் தடவி வச்சுருக்கேன். பாருங்கள், சர்க்கரை பாகு வந்து நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சிடுச்சு. திக்காவும் கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பதம் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கியாக வரணும். இந்த மாதிரி வந்தாலே போதும். பாருங்கள், எவ்வளோ நல்லாவே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மாவு, இன்னொரு டைம் நல்லா கரைச்சிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நீங்கள் எப்பயுமே கடலை மாவுலலாம் செய்வீங்க இல்லையா மைசூர் பாக்கு, இது வந்து சோள மாவில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாவே வந்தது. இப்போ எல்லா மாவும் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கலரிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலர திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இதை இன்னும் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இன்னும் நல்லா திக்காகும். பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லா திக்காக ஆகிடுச்சு. நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இந்த கார்னர்லாம் பாருங்கள், நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரியே நீங்கள் கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா இதை கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ட்ரு நோட் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் போதுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் நெய் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நான் இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இது. நீங்கள் வந்து இந்த மைசூர் பாக்கு கொடுத்தீங்கன்னா இது வந்து சோள மாவில் செஞ்சதுன்னு கண்டே பிடிக்க முடியாது. எண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் செய்யும் போது அது வந்து நல்லா ஸ்மூத்தாக பாயிலாக போட்ட உடனே கரையுது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பிளேட்டில் எல்லாத்தையும் போட்ட பிறகு இந்த பிளேட்டை டேப் பண்ணி விடுங்க. நல்லா தட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிளெயின் பிளேட்டில் நம்ம மைசூர் பாக்கு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு பிளேட்டில், அதை வந்து உல்டாவாக போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், உல்டாவாக பண்ணி நல்லா தட்டி விடுங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ஷேப் வேணுமோ உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப நல்லாவே வரும். இது வந்து கொஞ்சம் நெய் சரியாக தேய்க்கலை, அதனால் அந்த மாதிரி இருக்குது. பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சுவையான சோள மாவு மைசூர் பாக்கு தயாராகிடுச்சுங்க. ஸ்வீட் செம்மையாக இருந்தது. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.